Shaitanirrajim. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. இன்ஷால்லா நம்ம வழக்கமா ஒவ்வொரு துவா பார்த்துட்டு வரதுல இப்போ நம்ம பார்க்குற துவா ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆல்ரெடி நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம். யாரெல்லாம் மெமரைஸ் பண்ணலையோ அவங்க இன்னைக்கு இன்ஷால்லா மறுபடியும் இதை கோர்த்து எழுதிக்கோங்க. அன்னைக்கு நம்ம சொன்ன போல நம்ம 10 துவாஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 10 வீக்கும் ஃபுல்லா அந்த துவாஸ் அப்படியே லைனா வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் இதை மெமரைஸ் பண்ணுவோம். இன்ஷால்லா அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல ரெண்டு துவாவா சேர்த்து மெமரைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு துவா நம்ம ஆல்ரெடி ஓதுன துவா யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு, இன்னொரு துவா புது துவா, சரியா? அப்பனா இன்ஷா அல்லாஹ் ஓதாதவங்களும் ஓதிக்குவாங்க, நம்ம ஓதுனவங்களும் மறுபடியும் ஒரு புதுப்பிச்ச மாதிரி இருக்கும், சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த துவாக்கு இதனுடைய கூலியை யார் தான் தருவா? அல்லாஹ் தான் தருவான். ஏன்னா இதுல எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் புகழ்ந்திருக்கோம்னா அவனுடைய திருப்பொருத்தத்தினுடைய அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது யாரும் அல்லாஹ்வுடைய இவ்வளவுதான் அல்லாஹ்க்கு புகழ் அப்படின்னு சொல்லி வரையறுக்க முடியாது. இவ்வளவுதான் 100 தான் 200 தான் லட்சம் தான் கோடி தான் இவ்வளவுதான் நம்ம என்ன செய்ய முடியாது. யாராலும் மலக்குமார்களால கூட வரையறுக்க முடியாது. அதன் காரணமாக மலக்குமார்கள் யார்கிட்ட போய் கேட்பாங்க? அல்லாஹ்ட்ட போய் கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த அடியான் இப்படி சொல்லியிருக்கான், சோ இவனுக்கு என்ன கூலி எழுதுறது அப்படின்னு சொல்லி. சோ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லுவான், நீங்க எப்படி அவங்க சொன்னாங்களோ அப்படியே நீங்க எழுதிருங்க. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல நான் இந்த களிமா அவங்க சொன்னதன், இந்த விக்ர அவங்க சொன்னதன் காரணமாக நான் என்ன செய்யறேன், அவங்களுக்கு கூலி அளிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய பதிவேட்டுல நம்மளுடைய அமல் நாமால இந்த களிமா எப்படி எழுதியிருக்கோம் அப்படியே எழுதியிருப்பாங்க. சோ ஏன்னா மத்த எந்த அமல்னாலும் அமலுக்கு ஈக்குவல் பண்ணிடுவாங்க. அப்படிதான் ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்கன்னா 10 தடவை, இது நம்ம காபத்துல்லாஹ்ல வச்சு சொன்னோம்னா 1 லட்சம் நன்மை. சோ அந்த நன்மை தான் எழுதிட்டு வருவாங்க. ஆனா நம்ம இந்த துவா ஓதுறதன் காரணமாக இந்த துவாவையே எழுதிடுவாங்க. இதுக்கு அல்லாஹ் தான் கூலி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள். சரி, அந்த துவா தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மெமரைஸ் பண்ண போறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த். சரி, நான் ஃபர்ஸ்ட் அர்த்தம் சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்து நம்ம மெமரைஸ் பண்ணலாம். யா ரப்பி யா ரப்பினா என்னுடைய ரட்சகன், அப்படிதானே? லக்கல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும். எந்த அளவுக்கு நகமா எம்பகை லி ஜலாலி வஜ்ஹிக, உன்னுடைய திருப்பொருத்தம் எந்த அளவுக்கு, எத்தனை உயிரினங்கள் மீது, எத்தனை மனிதர்கள் மீது, எத்தனை விலங்குகள், எத்தனை பறவைகள், எத்தனை எல்லா திருப்பொருத்தத்தினுடைய அந்த குளோரியினுடைய அளவுக்கு, அந்த கண்ணியத்தினுடைய அளவுக்கு அலீம் சுல்தானி, இன்னும் உன்னுடைய பவர். சோ அல்லாஹ்வுடைய அரசாட்சி எந்த அளவுக்கு பறந்தது, இந்த பூமியில மட்டும் இல்ல, அது வானத்துல நிலவுல நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான். இன்னும் சொர்க்கத்துல நரகத்துல இன்னும் அல்லாஹ் எதெல்லாம் படைச்சிருக்கானோ எல்லாத்தையும் அந்த அளவுக்கு நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வை புகழ்றேன். சோ இதுதான் இந்த துஆனுடைய அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம 3 டைம்ஸ் சொல்லலாமா? 3 டைம்ஸ் சொல்லிட்டு இன்ஷாஅல்லாஹ் நம்ம அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லா. லாஸ்ட் வீக் என்ன துவா மெமரைஸ் பண்ணோம் ஞாபகா? யா முகல்லிபல். இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதும்போது கமா இந்த விட்டுட்டீங்க. ஹம்த். சரி கமா பகை. யா முகல்லிபல் லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் நம்ம? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3 டைம்ஸ் சொல்லலாமா அத? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக வ தஅதி. யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக. அப்படின்னா என்ன அர்த்தம்? யா முகல்லிபல் குலூப், கல்புகளை பிரட்டக்கூடியவனே, சப்பித்த கல்வி, என்னுடைய கல்வை ஸ்திரப்படுத்துவாயாக, அலா தீனிக, எதன் பக்கம், உன்னுடைய மார்க்கத்தின் பக்கமும், அலா தீனிக துஆதி, இன்னும் உன்னை வழிபடுவதன் மூலமாக. சோ நம்மளுடைய கல்வை நம்ம எப்படி அல்லாஹ்வின் மீது
ஒப்படைக்கணும் அப்படிங்கற துஆ லாஸ்ட் வீக் பார்த்தோம். சோ இன்ஷாஅல்லாஹ் இந்த வீக் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்றோம் அப்படிங்கற துஆவை பார்க்கறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிகா வ அலீமி சுல்தானிக். யா first 3 times சொல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த். 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 சரி சொல்லலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த். யா ரப்பி லக்கல் ஹம்த். யா ரப்பி லக்கல் ஹம்த். யா ரப்பி லக்கல் ஹம்த். சரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கமா யன்பகி. கமா யன்பகி. கமா யன்பகி. கமா யன்பகி. கமா யன்பகி. ஓ நான் இதுலயுமே எழுதலையா? யா ரப்பி லக்கல் ஹம்த். சாரி சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யன்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யன்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யன்பகி. சரி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யன்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யன்பகி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லி ஜலாலி வஜ்ஹிகா. 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 3 டைம்ஸ் சொல்லுங்கமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிகா. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிகா. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிகா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ எல்லாம் பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லி ஜலாலி வஜ்ஹிகா. சரி இன்னும் ஒரு லைன் தான இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ அலீமி சுல்தானி. வ அலீமி சுல்தானி. வ அலீமி சுல்தானி. சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 2 டைம்ஸ் சொல்லிட்டு இன்ஷாஅல்லாஹ் அடுத்த டைம் பார்க்காம ஃபுல்லா துஆவும் மெமரைஸ் சொல்லிடலாம். ஓகேவா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிகா வ அலீமி சுல்தானி. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிகா வ அலீமி சுல்தானி. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிகா வ அலீமி சுல்தானி. சரி லாஸ்ட் 3 வீக்ஸ் உடைய துஆ பார்க்கலாமா? நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு கோர்வையா வரும் இல்லையா நம்ம ஓதும் போது. இந்த துஆ 3 முறை ஓதுறது சுன்னத்து. சரியா? சோ நம்மளுடைய ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு அடுத்தும் இந்த துஆவை 3 முறை ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்வோம். சரி அது தெரியாதவங்க ஜஸ்ட் அதனுடைய அர்த்தத்தையாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்ல உள்ளது வல் குலூபி சபிக கல்பி அலா தீனிக வ தாஅதிக. சோ அதுக்கடுத்து இன்ஷாஅல்லாஹ் இன்றைய துஆ யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானி.
சோ கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்பப்போ நம்ம எடுத்து ஓதணும். அதனாலதான் நான் மறுபடியும் பின்னாடில இருந்து போயிட்டு முன்னாடிக்கு வர்றேன். சரியா? நம்ம இப்படி நம்ம மெமரைஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அந்த நம்மளுடைய வயது முதிர்ந்த காலத்துல நம்ம எவ்வளவு நிறைய இதுவா மெமரைஸ் பண்ற ஒரு அது எப்பதான் நமக்கு அந்த இது பாக்கியம் கிடைக்கும்னா எப்ப நம்ம ஓத அப்படி பழக்கப்படுத்தி கொண்டு வருவோமோ அப்பதான் நம்ம அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம எப்படி இருப்போம், எல்லா துவாவையும் நம்ம தெரிஞ்சவங்களா இருப்போம். நம்ம ஓதிட்டு அதை இன்னையோட முடிச்சிட்டோம்னா என்ன ஆகும், அந்த பழக்கம் ஏற்படாது. கடைசியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருப்போம். சோ அத பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னையோட பயான்லயும் நம்ம பார்க்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في المحكم التنزيل العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق نبينا صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய திருக்கை பொறுத்ததால நம்ம இந்த சபையில அமர்ந்திருக்கோம். அல்லாஹ் தஆலா இந்த நம்மளுடைய சந்திப்பை ஏற்றுக்கொள்வானாக, ஒப்புக்கொள்வானாக. இன்னும் மறுமையில நமக்கு இதனுடைய முழுமையான கூலியை தந்தருள்வானாக என்று துஆ செய்தவளாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வை நான் ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள தலைப்புகள்ல நிறைய தலைப்புகள் பார்த்தோம். அப்படிதானே? ஒரு முஃமினுடைய தன்மைகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். ஒரு முஃமினுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். சரி, இப்போ தன்மை, குடும்பம் இது எல்லாமே நம்மளுடைய ஒரே ஏம் என்னது? நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்றோம்னா ஒரே நம்மளுடைய ஏம் என்னது? நம்மளுடைய நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய டார்கெட் என்னது? சொர்க்கம். அப்படிதானே? சோ இன்ஷா அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்கு நம்ம போகணும்னா என்னெல்லாம் செய்யணும், ஓகேவா? அத பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னமா இதாவது இல்ல, அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சோ அத ஒவ்வொரு ஹதீஸுக்கு முன்னாலயும் நம்ம சேர்த்துக்கலாம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி லக்கல் ஹம்த். ஏனா சில துஆக்கள் இருக்குது, அது ரெண்டு வகைப்படும். ஒன்னு குர்ஆன்ல உள்ள துஆ, அப்படிதானே? இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆ, அதுதான் சுன்னத்தான துஆக்கள். சரியா? சோ சுன்னத் இப்போ இந்த துஆக்களை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு துஆ சொன்னாங்கல்ல, அல்லாஹும்ம அலைக தவக்கல்னா வ இலைக நப்னா வ இலைக மஸ்தீர். இது வந்து குர்ஆனுடைய துஆ. சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னா قال الله تعالى அல்லாஹ் கூறினான். என்ன சொல்றான்? ரப்பனா அலைக தவக்கல்னா, எங்களுடைய ரட்சகனே நாங்க உங்களே தான் என்ன செய்றோம், உன்னை தான் நாங்க தவக்கல் வைக்கிறோம், உன்னத தான் நாங்க திரும்பி வர்றோம் எல்லாமே. சோ அது வந்து நம்ம எந்த துஆ ஓதுறோமோ அந்த துஆ முதல்ல குர்ஆன் துஆவா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால قال الله تعالى அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். சோ சுன்னத்தான துஆக்கள்னா கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நம்ம எப்ப துஆனாலும் இத சொல்லிட்டு தான். இல்ல இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொன்னது. அதாவது நம்ம துஆ கேக்குறது வந்து என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் எனக்கு இத கொடு, யா அல்லாஹ் நான் உன்னை இப்படி எல்லாம் புகழ்றேன். சோ இதெல்லாம் வந்து நம்ம மனசால கேக்குறது. சோ நம்ம மத்தவங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே, கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியத். சோ இன்னமல் அமாலு பின்னியத்ங்கிறது என்னது? ஒரு ஹதீஸ். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரியா? சோ எதுக்காக நான் இது சொல்லி கொடுத்தேன்னா, நீங்க ஒரு பயானுக்கு எதுலயே போகும்போது நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரைக் ஆகும். சோ ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்றாங்கன்னு சொல்றாங்க, அப்படிதானே? ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு நம்ம எங்க நீங்க பயானுக்கு போனீங்கனாலும் கால அல்லாஹ் தஆலா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம இது அர்த்தம் தெரிஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு ஹதீஸ சொல்றாங்க, ஏதோ அல்லாஹ் சொல்றான்னு குர்ஆன் ஆயத்தை சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம துஆ கேட்கும் பொழுது அப்படி செய்யணும்ன்ற தேவை இல்ல. சரியா? நம்ம இது நம்மளுடைய இன்ஃபர்மேஷனுக்காக. இல்ல துஆ கேக்கும்போது ஸலவாத் சொல்லி துஆ கேட்க சொல்றாங்க. அது வந்து துஆக்களுடைய ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்ம துஆ கேக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட்
பிஸ்மி. இப்ப துவாக்குன்னு சில அதபுகள், சில ஒழுக்கங்கள் இருக்கு. எப்படி நம்ம வந்து தொழுகும் பொழுது நம்ம ஒழு செஞ்சுட்டு வந்து தானே சொல்றோம். சோ அத போலவே துவா நம்ம செய்யணும்னாலுமே அதுக்கு சில ஒழுக்கங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஏன்னா ஹதீஸ்கள்ல வந்திருக்கு, இந்த மாதிரி நீங்க துவாக்கள் செஞ்சீங்கன்னா அந்த துவாக்கள் என்ன செய்யாது, ரிஜெக்ட் ஆகாது, ஒப்புக்கொள்ளப்படாம இருக்காது. அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்வான், ஒப்புக்கொள்ளுவான். சோ அதனுடைய ஒரு சில விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பிஸ்மி சொல்லி துவா கேளுங்க, முதல்ல ஆரம்பிங்க. சோ ரெண்டாவது அல்ஹம்து, அல்லாஹ்வுக்கு புகழுங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும். சோ அல்லாஹ் என்ன செய்யறது, புகழ்றது. மூன்றாவது என்ன செய்யுங்க, ஸலவாத் சொல்லுங்க. ஓகேவா? சோ மூணாவது ஸலவாத் சொல்லுங்க. நான்காவது எதை கேளுங்க, எதை கேட்கணும், சொர்க்கத்தை கேட்கணும். சோ சொர்க்கத்தை எத்தனை தடவை கேட்க சொல்லிருக்காங்க, 3 முறை. அதுவும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க, எந்த சொர்க்கத்தை ஸ்பெஷலா கேட்க சொல்லிருக்காங்க. சோ நம்ம இந்த மாதிரி படிப்படியா நம்ம, ஏன்னா முதல்ல எடுத்தோனே எல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எப்படியாவது இன்னைக்கே சால்வ் ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆகும், கிடைக்காது. சோ அதனால ஏன்னா நம்மளுடைய நோக்கமே இதுதான், அப்படிதானே, நம்மளுடைய நோக்கமே இதுதான், ஜன்னத் தான், அப்படிதானே. சோ நம்ம முதல்ல நம்ம எந்த துவா கேட்டாலும் முதல் துவா என்னதா இருக்கணும், சொர்க்கத்தா தான் இருக்கணும். சோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஈவன் நம்மளுடைய கபருடைய இது வந்து நம்ம செய்த பாவங்களுக்கு நம்ம அனுபவிச்சுட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா அதெல்லாம் அனுபவிக்க கூடாது, அல்லாஹ் காப்பாத்தணும். இருந்தாலும் நம்ம கபருடைய வேதனையை கேட்கறதுக்கு முன்னால அல்லாஹ் என்ன செய்யணும், சொர்க்கத்தை கேட்கணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கி. ஏன்னா அத நசீபாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நமக்கு வேதனையே கிடையாது, எந்த வேதனையுமே இருக்காது. நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம சொர்க்கத்தை கேட்க அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையும் என்ன செஞ்சிருவான்னா, அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு எந்த குவாலிட்டிஸ் வேணுமோ ஒரு மனுஷனுக்கு, சொர்க்கத்தை அடையிறதுக்கு எந்த பண்பு ஒரு மனிதனிடம் வேணுமோ அப்படிப்பட்ட எல்லா பண்புகளையும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு என்ன செஞ்சிருவான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே போலவே ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுங்க. ஏன்னா நரகம் ஜஹன்னம், அப்படிதானே. சரி, இதை விட்டு ஏன் பாதுகாவல் தேடுங்கன்னு சொல்லிருக்காங்கன்னா, காலையிலயும் மக்ரிப்லயும் நம்ம சொல்றோம், ஞாபகம் இருக்கா, அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன் நார் அப்படின்னா என்ன அர்த்தம், யா அல்லாஹ் இந்த நரகத்தினுடைய இதை விட்டு நீ எங்களை காப்பாற்றி விடு, அந்த நரக அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன் நார், இந்த நரகத்தை விட்டு எங்களை நீ காப்பாத்து. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நரகம் நாளைக்கு சாட்சி சொல்லுமா, யா அல்லாஹ் இந்த மனுஷனை நீ நரகத்துல போடாத, ஏன்னா இவன் வாழும் பொழுது என்னை விட்டு என்ன செஞ்சான், பாதுகாவல் தேடுனா, இந்த மனுஷன் என்ன விட்டு என்ன செஞ்சான், பாதுகாவல் தேடினா, என்கிட்ட வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டான், அதனால நீ எந்த இதை என்ன செய்யாத, இந்த மனிதனை அனுப்பாத. சோ அதனால இந்த நரகம் சாட்சியா இருக்கும், அந்த நரகம் சொல்லும், இந்த மனிதன் இந்த துவா ஓதுனதன் காரணமாக யாருல நீ இந்த மனிதனை என்ன செய்யாத, மன்னித்து நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு செய்யணும். சோ இதுதான் சில சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம துவா கபூல் ஆகப்படுறதுக்கு. அதே போலவே சில நேரங்களும் இருக்குது, நம்ம என்ன செய்யற, மழை பொழியக்கூடிய நேரம், அதே போலவே அரஃபாவுடைய நேரம், நிறைய நேரங்கள் இதுக்குன்னு இருக்குது. சோ அந்த நேரங்கள்ல துவா செஞ்சு இந்த வழிமுறைப்படி துவா செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் துவா கபூல் ஆகப்படும் அப்படின்னு ஹதீஸ்கள்ல நிறைய ரிவாயத்துகள் வந்திருக்கு. சரி, புகழ் அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ், இது வந்து சிம்பிள், எல்லா புகழும் சிம்பிள். சரியா? இப்போ இத கொஞ்சம் பிரீஃபா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். சோ இது எதுவுமே வந்து இதுதான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது, இது ஒன் ஆஃப் த அப்படிதானே, ஒரு விதமான அல்லாஹ்வை புகழ்றது. நீங்க இதை விட சிறந்தது இப்போ ஒரு துவா படிச்சோம் தானே, இந்த துவாவையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை விட இந்த துவா இன்னைக்கு நம்ம படிச்சோம் தானே, யா ரப்பி, அதுல என்ன வருது, யா ரப்பி லக்கல் ஹம்த் வஜ்ஹிதா வா அஜ்மி சுல்தானி. சோ இதை விட புகழ் எதுவுமே கிடையாது, அப்படிதானே. சோ இதையே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நீங்க சொல்லி கொடுத்த அதெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல, ரப்பனா அலைக தவக்கல்னா. இல்லமா, இது வந்து நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன், அது வந்து நம்ம கேட்கணும் எல்லாம், இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து ஃபர்ஸ்ட். புகழுக்கு நீங்க போட்டுக்கிறீங்க, அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாமா? அதாவது நம்ம அல்லாஹ்வுடைய இதுலயே நம்ம என்ன சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து சூரா மிகப்பெரிய புகழ், அப்படிதானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், இது எல்லாமே அல்லாஹ்வை புகழ்றதுதான். சோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் யூஸ் பண்ணணும், அதனால தான் நான் புகழ்னு போட்டுருக்கேன். எந்த ஒரு இதையுமே நான் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அதனால தான், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்,
அது இப்போ குர்ஆன்ல யூஸ் பண்றது ரொம்ப மிகவும் நல்லது. அதனால தான சொல்வாங்க இப்போ நம்ம மக்ரிப்லலாம் துஆ ஒவ்வொரு இதுலயும் துஆ கேக்கும்போது என்ன சொல்வாங்க ஆமீன் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஹம்தன் யுகாஃபி நிஅமஹு யுஆஃபிய மஸீதா அப்படினா ஹம்தன் புகழ் தான். எல்லாமே ஒவ்வொரு விதமா ஓதுறாங்க அவ்வளவுதான் தவிர ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்துருவாங்க ஹம்த கொண்டு வந்துருவாங்க. சோ எதுலலாம் ஹம்த் இருக்குதோ அது எல்லாமே என்னதுதான் அதுதான் சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இத ஸ்டார்ட் பண்றோம்ல பயான் ஸ்டார்ட் பண்றோம்ல அப்போ என்ன சொல்வோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத். சோ எங்க நாளுமே ஹம்த கொண்டு வரணும். சிம்பிளா உள்ளது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். இத கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த ஹம்துங்கற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸலவாத் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அல்லாஹும்ம ஸலவாத் இப்ராஹிம் சோ கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் சிம்பிள் ஒன் இருக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஏனா எப்படியுமே எல்லாத்துக்கும் ஸலவாத் இப்ராஹிம் தெரிஞ்சிருக்கும். ஏனா தொழுவோம் தானே. ஆமா இல்ல சோ அதுலயும் 3 தடவை ஸலவாத்துகள் ஓதுறது சொர்க்கம். அப்புறம் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு தேடணும். அதுக்கு அப்புறம் நமக்கு தெரிந்த குர்ஆனுடைய துஆக்களை ஓதணும். ஓகேவா? அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சுன்னத்தான துஆக்கள் அப்புறம் இந்த உலக முஸ்லிம்களுக்காக துஆ செய்யணும். ஓகேவா? சோ உலகத்திற்காக எல்லா மனிதர்களுக்காகவும் உலகம்னா எல்லாத்துக்காகவும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலிக்காக நம்மளுடைய ஃபேமிலினா நம்ம ஃபேமிலி மட்டும் இல்ல நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் சோ அவங்களுக்காக அதுக்கப்புறம் நமக்காக சோ நம்ம டைரக்டா எங்க போறோம் இங்க போறோம் அப்படிதானே நேரா இது கிட்டத்தட்ட அப்படி இல்லைன்னா என்னுடைய துவா கவலாவே மாட்டிக்குது அப்படின்னு ஒரு பேச்சு. இது ஒரு ஒழுங்குமுறைகள் நமக்கு தெரிஞ்ச குர்ஆன் துஆக்கள் நமக்கு தெரிஞ்ச சுன்னத்தான துஆக்கள் அப்புறம் இந்த உலகத்துல உள்ள வாழ்ற முஸ்லிம்களுக்காக மூமின்களுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹிதாயத் கொடுக்கணும்ன்றதுக்காக அதுக்கப்புறம் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ சோ அவங்களுக்காக அதுக்கு அடுத்து யா அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்குது என்னுடைய எல்லா பிரச்சனையும் என்ன செய் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி அல்லாஹ் தஆலாட்ட கேட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் சுப்ஹானக யா அல்லாஹ் இது எல்லாமே மோட்டா வாழைக்க தவக்கல்து வாயிலைக்க மசீர் அவ்வளவுதான் எல்லாமே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். சோ அதனால நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இன்ஷாஅல்லாஹ் கண்டிப்பா இந்த உலகத்துல ரிப்ளை பண்ணலைனா கூட மறுமையில யாரெல்லாம் நமக்கு சாட்சி சொல்வாங்க எல்லாரும் சாட்சி சொல்லிடுவாங்க அப்படிதானே. சோ அல்லாஹ்வுடைய புகழ் நமக்கு வேஸ்ட் ஆகாது நம்மளுடைய ஸலவாத் நமக்கு வேஸ்ட் ஆகாது நம்மளுடைய சொர்க்கம் நம்மள சொல்லும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வரணும்னு சொன்னானே இந்த நரகம் சொல்லும் என்கிட்ட போயிராத என்னை அனுப்பிராதன்னு. சோ குர்ஆன் துஆக்கள் ஒவ்வொன்றும் குர்ஆன் பேசக்கூடியது மனிதர்கள்ட்ட சுன்னத்தான துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை என்னோட இந்த துஆக்களை நம்மளுடைய சுன்னத்தான துஆக்களை ஓத எங்க ஹவுலுல் கௌசர் அப்படிதானே தடாகத்துல தண்ணீர் அருந்துறதுக்கு செய்வாங்க அதே போல ஷஃபாத் செய்வாங்க. சோ இவ்வளவு இருக்கு. அதே போலவே நம்ம உலகத்துல வாழ்ந்த மக்களுக்காக இப்ப நம்ம துஆ செய்யும் பொழுது இப்ப காஃபிர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய துஆவின் காரணமாக அவங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சிருந்தா அதுவும் நமக்கு நன்மை. சோ இதே போலவே எல்லாமே நமக்கு நன்மையாக அமையும் இன்ஷா அல்லாஹ். என்னமா அது இதுல வந்துரும்ல நமக்கு தானே நம்ம செஞ்ச பாவம் யாருக்கு தெரியும் நமக்கு தான் தெரியும். சோ நம்மளுடைய இஸ்திக்ஃபார் நம்மளுடைய தௌபா நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய எல்லாமே நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இந்த பாயிண்ட் 10ல வந்துரும். சரிதானே? ஏதாவது டவுட் இல்ல? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சோ இப்போ நம்ம எங்க போகணும் நம்ம இந்த உலகத்துல உள்ள வாழ்க்கை எதுக்காக நம்ம எந்த குறிக்கோளுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொர்க்கத்துக்காக தான். நம்ம இந்த உலகத்துல நிறைய ஸ்டேஜஸ்ல மாறி போனாலும் நம்ம பார்த்தோம் அப்படிதானே முன்னாடி உள்ள கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம் நம்ம தாயினுடைய கருவுல இருக்கோம் அப்புறம் வெளியில வரோம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். சோ இது எல்லாமே எதுக்கு நம்ம எங்க போறதுக்கு சோ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் அலங்காரமா மனுஷனுக்கு படைச்சு கடைசியா ஒரு வார்த்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிடுறான் இந்த உலகம் நிலையற்றது இது என்னது அன்ஸ்டேபிள். இங்க நீங்க என்ன செய்ய மாட்டீங்க நிரந்தரமாக இருக்க மாட்டீங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய கடைசி ரீச் ஆகக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கணும்னா நீங்க இஸ்லாத்தின் படி பின்பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு கைடையும் என்ன செஞ்சுட்டா நம்ம கையில
கொடுத்துட்டான். சோ எல்லா ஆப்ஷன்ஸுமே மனிதனுடைய கையில தான் இருக்குது. இன்னைக்கு அதை பத்தினா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம பெண்களா இருக்கோம். சோ என்ன மாதிரிலாம் சஹாபி பெண்கள் செஞ்சிருக்காங்க, எந்த மாதிரிலாம் நம்மளுடைய நபிமார்களுக்கு சோதனைகள் வந்திருக்குது, அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க எந்த அளவுக்கு எப்படி சொர்க்கத்துக்கு போறாங்க. சோ அதை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வுல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ சொர்க்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல இந்த உலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல ஆடு மாடு எல்லாமே இருக்கும், அப்படிதானே? சோ நமக்கு இப்ப யாராவது என்னம்மா இப்ப வந்து மலக்குகள் நபிகளை தவிர இப்ப சொர்க்கத்துல எல்லாத்துக்குமே வந்து நியாயத்தினாலதானே எல்லாம். ஆமா, அல்லாஹ் தஆலா அலங்கரிச்சு வச்சிருப்பான். ஒவ்வொரு ரமலான்லயுமே அலங்கரிச்சு வச்சிருப்பான். சோ இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, என்டர் ஆவாங்க. இப்ப வந்து மலக்குகள் நபிகள் இல்ல, நபிமார்களும் வந்து வானங்கள்ல தான் இருப்பாங்களே தவிர சொர்க்கத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல சொர்க்கத்துக்கு போறது யார் தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். சோ அதனால அந்த நியாய தீர்ப்பு நாள் வந்த அதுக்கப்புறம் தான் எல்லாமே என்ன செய்வாங்க, உள்ள போவாங்க. அப்பதான் 70,000 பேர் ஒண்ணா சொர்க்கம். அது வந்து எல்லாமே அந்த மறுமை நாள் சம்பவிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையக்கூடியவங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே போவாங்க சொர்க்கத்துக்கு. இப்போ வந்து சொர்க்கம் ஒவ்வொரு தடவையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா எல்லாமே என்ன செஞ்சு வச்சிருப்பா, எல்லா வசதிகளுமே அல்லாஹ் தஆலா செஞ்சு வச்சிருப்பான். சரி, அதை பத்தி அதுதான் நம்ம பேச போறோம். இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரி, இப்போ இந்த உலகத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு, இப்ப ஆடுனா நமக்கு என்னன்னு தெரியும், மாடுனா என்னன்னு தெரியும், கடல்னா என்னன்னு தெரியும். சோ நமக்கு ஒரு இமேஜினேஷன் வருது, அப்படிதானே? கடல் பத்தி அல்லாஹ் கடல் இப்படிலாம் இருக்கு அப்படின்னா நம்ம கடலை பத்தி நம்மளுடைய ஞாபகம் வந்துருது. இப்போ சொர்க்கத்தை பத்தி நிறைய ஹதீஸ்கள்ல பயான்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க, நரகத்தை பத்தி கேட்டிருப்பீங்க. ஆனா எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா நம்மளுடைய ஈமான பொறுத்து இருக்கு. கரெக்டா? எப்படின்னா உதாரணமாக இப்போ நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மலை இருக்குன்னு சொல்றோம்னா நமக்கு மலை வந்து இமேஜினேஷனுக்கு வந்துருது. சோ நம்ம பாக்குறோம். ரெண்டாவது விஷயம், நம்ம சொல்றோம் இந்த இபாதத் இந்த அமல் செஞ்சோம்னா அல்லாஹ் தஆலா உஹது மலை அளவுக்கு நன்மை கொடுப்பான் அப்படின்னு சொல்றோம்னா மனிதர்கள் அத ஒரு சீரியஸா எடுக்கிறது இல்ல. அந்த அமலை நம்ம செய்யறோமா? செய்யறது இல்ல. ஒரு நாள் செஞ்சா அதை அப்படியே விட்டுருவோம், இல்ல ஒரு மாசம் கண்டினியூஸா செய்வோம். அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள் அதுக்கு வந்து பொடும்போக்காக இருக்கிறாங்க. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஈமான பொறுத்து. எந்த அளவுக்குன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல ஈமான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மழையின் நிறைய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கணும்னு அவன் என்ன செய்வான், தொடர்ந்து இபாதத் செஞ்சுக்கிட்டே இருப்பான். சரியா? ஒரு மனிதனுக்கு ஈமான் குறையாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்ச தூரத்துக்கு அமல் செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, அதை விட்டுருவாங்க. சோ எல்லாமே எதை பொறுத்துதான் இருக்குது, ஈமான் நம்மளுடைய கல்வை பொறுத்து. சோ இதுக்குதான் நம்ம கல்வை பத்தி நம்ம முன்னாடி எல்லாம் பேசணும். அப்படிதான் நம்ம கல்வை சுத்தமா வச்சிருக்கணும், நம்ம ஜக்கியாவாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமானவர்களாக இருக்கணும். ஒரு உம்மு சுலைம் அவங்கள பத்தி, ஒரு பெண்ணை பத்தி பார்த்து அவங்க எப்படியா இருந்தாங்க, மறந்துச்சு. சரி, சோ அவங்க ஜக்கியா, அதாவது அவங்க பரிசுத்தமானவர்களாக இருந்தாங்க, அவங்க முஜாஹதா, அவங்க ஜிஹாத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் தானே. ஒரு சோ அந்த மாதிரி எல்லாமே எது சம்பந்தப்பட்டது, கல்பு சம்பந்தப்பட்டது. சரியா? சரி, இப்போ நம்ம பார்க்க போற எல்லா விஷயங்களும் கல்பு சம்பந்தப்பட்டது. அதனால நம்ம காதுல கேட்க கூடாது, நம்ம கல்புக்குள்ள போடணும். ஓகே? சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் இந்த சொர்க்கம் யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்குன்னா முத்தகீன்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்குது. சோ முத்தகீன்கள்னா யாரு, தக்வாதாரிகள். அப்படித்தானே? தக்வா எங்க இருந்து வரும், கல்புல இருந்து வரும். சரி, இந்த கல்புக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு சாட்டை நாளை மறுமை நாள்ல ஒரு சாட்டை அளவுக்கு அவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிட்டா கூட அவன் என்ன செய்வானா, இந்த துன்யாவும் இன்னும் இந்த துன்யாவில இருக்கிற எல்லா விஷயமும் கிடைச்சதை விட ஒரு மனுஷனுக்கு ஒரு சாட்டை போன்ற இடம் சொர்க்கத்துல கிடைச்சதுன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமா. சோ இததான் மனசுல முதல்ல பதிய வைக்கணும். நம்மளுடைய வாயில பதிய வைக்க கூடாது, நம்மளுடைய காதுகளை பதிய வைக்க கூடாது, நம்மளுடைய மனதுல பதிய வைக்கணும். அந்த அளவுக்காவது நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய நியத்துகளையும் வைக்கணும். அதே போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு மரங்களும் எதை போல இருக்குமா, அவ்வளவு பெருசா
இப்போ இந்த உலகத்துல ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்தை கிராஸ் பண்ணி போனா கொஞ்ச நேரம் நிழல் இருக்கும், 2 நிமிஷம் நிழல் இருக்கும், அப்புறம் நடந்து போயிட்டோம்னா நிழல் இருக்காது. சோ ஆனா சொர்க்கத்தினுடைய நிழல் எப்படி இருக்கும்? இது எல்லாமே நீங்க மனசுல ஏத்திக்கோங்க. அதுக்கடுத்து நான் விஷயத்துக்கு வரேன், ஓகேவா? சோ சொர்க்கத்தினுடைய மரத்தினுடைய நிழல் 100 வருஷங்கள் நம்ம அதுல டிராவல் பண்ணி போக போக அது முடியவே முடியாது. அப்ப அது எந்த அளவுக்கு பெருசா இருக்கும். சோ அதனால அல்லாஹ் தஆலா சொல்றா, சொர்க்கம் வந்து எந்த அகலத்துல இருக்கும்னா சமாவாதி வளர், வானம் பூமியினுடைய அகலத்தின் அளவுக்கு சொர்க்கம் இருக்கும், அதை விட அதிகமாக. சோ நம்ம என்ன நினைக்க வேணாம், சொர்க்கம்ங்கிறது ஒரு சின்ன குட்டியான ஒரு இடம். ஏன்னா நம்மளுடைய இமேஜினேஷன் அப்படிதான் இருக்கும், அப்படிதானே? ஆனா நம்மளுடைய இமேஜினேஷன் எப்பவுமே எப்படி இருக்கணும்? சொர்க்கம் வந்துட்டாலே பசுமையாக. ஏன்னா சூரா வாக்கியால அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ ஷித்ரி மஹ்லூத் வ தல்ஹி மம்தூத் வ லலி மம்தூத் வ மாஇன் மஸ்கூப். சோ அல்லாஹ் எல்லாம் தொடர்ந்து அந்த வாக்கியா சூரால நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அல்லாஹ் அந்த யமீன் வலப்பக்கக்காரங்கள் அவங்க, அதாவது சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் தஆலா எல்லாமே சொல்லுவான். அந்த சொர்க்கத்துல எந்த விதமான கெட்ட பேச்சுகளும் இருக்காது, வீணான பேச்சுகளும் இருக்காது. இல்ல கிலன் சலாமன் சலாமா, வெறும் சலாம் சலாம், அதாவது சாந்தி சமாதானம், இந்த வார்த்தை தான் சொர்க்கத்துல என்ன செஞ்சிருக்கும்? நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா. சோ இதெல்லாம் நம்ம பாத்துக்குவோம். இந்த சொர்க்கத்தை அடையணும்னா நம்ம இந்த வாழ்க்கையில என்ன செய்யணும்? முக்கியமான ஒரு விஷயம், 2 விஷயத்தை நம்ம இந்த வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. இந்த சொர்க்கத்தை நம்ம அடையணும்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும்னா 2 விஷயத்தை நம்ம மறக்க கூடாது. ஒண்ணு அல்லாஹ் தஆலாவை, 2வது மௌத். ஒண்ணு அல்லாஹ்வை மறக்க கூடாது, அல்லாஹ் ரசூலை மறக்க கூடாது, 2வது நம்ம என்ன செய்ய கூடாது? மௌத்தை மறக்க கூடாது. இந்த மௌத் நமக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்க 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 நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமானதாக ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒரு நிமிஷம் நம்ம மௌத்தை மறந்தாலும் கூட நமக்கு ஷைத்தான், நமக்கு உள்ள ஒரு ஷைத்தான், அந்த கல்புல உள்ள ஷைத்தான் என்ன செய்வான்? இந்த உலகத்தை ஆசையை காட்டுவோம், அப்படிதானே? இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒரு நம்ம நாளைக்கு இறக்க போறோம் அப்படின்னு ஏதாவது இருக்குது வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? எவ்வளவு அமல் செய்வோம்? இன்னைக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அமல் செய்வோம், அப்படிதானே? அதே போலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுபைத்தே தினம், அது எப்போன்னு கூட நமக்கு தெரியாது. சோ இந்த 2 விஷயத்தை நம்ம எப்பவுமே ஒவ்வொரு நிமிஷமும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அந்த மனசுல 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு அல்லாஹ்வுடைய ரசூலும், 2வது நம்மளுடைய மௌத். நம்ம மௌத் எப்பவும் நம்ம கைக்குள்ள தான் இருக்கும், பக்கத்துல இருக்கு, எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. சரி, அதுக்கு அடுத்த விஷயம், நம்ம பிறருக்கு செய்த நலவை மறந்துடணும். நம்ம பிறருக்கு செய்த நலவை மறந்துடணும். எதுக்காக இப்படி சொல்றாங்க? இன்னொரு விஷயம், 2 விஷயத்தை நம்ம மறக்க கூடாது. எதெல்லாம் மறக்க கூடாது? அல்லாஹ்வையும் ரசூலையும் மறக்க கூடாது, நம்மளுடைய மௌத்தை மறக்க கூடாது. 2 விஷயத்தை நம்ம மறந்துடலாம். எதெல்லாம் மறந்துடலாம்? நம்ம பிறருக்கு செய்த நலவை மறந்துடலாம். அதே போலவே பிறர் நமக்கு செய்த துரோகத்தை என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். சோ இன்னொரு விஷயம், இதெல்லாம் விட்டு நம்ம எப்போ சோதனைகள் வருதோ அப்போ அதன் மேல பொறுமை செய்யணும். சோ இதெல்லாம் நம்மகிட்ட வந்துச்சுன்னா ஓரளவு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தை நோக்கி பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ முதல்ல மவுத் மறக்க கூடாது, அப்படிதானே? டோன்ட் ஃபர்கெட். சோ நம்ம பிறருக்கு செய்த நலவை மறந்துடணும், துரோகம் செஞ்சாலும் மறந்துடணும். ஓகேவா? சரி, அப்புறம் நமக்கு முசீபத் சோதனைகள் வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்? பொறுமை. சரி, இப்போ இத பத்தி பார்க்க போறோம். சரியா? சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய, இப்போ லாஸ்ட்ல இருந்து போலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்களுக்கு அதிகமான சோதனைகள் ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நபிக்கு மட்டுமா ஏற்பட்டிருக்கு? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. அதே போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா சஹாபா பெண்மணிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அதற்கு அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா அதை பொறுத்துதான் அவங்களுக்கு கூலி வழங்குறான். ஒரு மனிதன் சொன்னாங்களா, யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், எனக்கு எல்லா
நிலமும் எல்லா நியமத்தும் எனக்கு இருக்குது. ஆனா எனக்கு ஒரே ஒரு நியமத்தை அல்லாஹ் தஆலா குறைய வச்சிருக்கான், என்னுடைய மனைவி தான் எனக்கு ஒரு சோதனையாக இருக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உன்னுடைய மனைவி தான் உனக்கு சொர்க்கம். இந்த சோதனையில நீ எந்த அளவுக்கு நீ ஹேண்டில் பண்றியோ அததான் உனக்கு சொர்க்கமா நரகமான்னு எது தீர்ப்பளிக்கும்? உன்னுடைய மனைவிட்ட நீ எப்படி நடக்கிறியோ அதுதான் தீர்ப்பளிக்கும். சோ எல்லா நியமத்துக்களை விடவும் நம்ம சோதனைகள்ல பொறுமை செய்யறதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அதே போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? சூனியம் வைக்கப்பட்டுச்சு, அப்படிதானே? சோ சூனியம் வைக்கப்பட்டு குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அல்லாஹ் தஆலா ஆயத்தாக இறக்கி சூராவாக இறக்கி வச்சா. சோ இந்த ரெண்டு சூறாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஏற்பட்ட அந்த முசீபத்துக்காக, அந்த சோதனைக்காக அவங்க பொறுமை கொண்டதனால அல்லாஹ் தஆலா சூராவாக இறக்கி வச்சா. அதே போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. ஆயிஷா எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா, அவங்களுக்கு 6 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. 9 வயசுல அவங்க மேரேஜ்ங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துட்டாங்க, ஒரு குடும்பத்திற்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. 18 வயசுல என்ன செஞ்சிட்டாங்க? விதவை ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய 18 வயசுல என்ன செஞ்சிட்டாங்க? வஃபாத் ஆயிட்டாங்க. சரி, இப்போ இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள்ல எத்தனையோ பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வயதுல இருக்கலாம், அப்படிதானே? 6 வயசுல இருக்கலாம், 9 வயசுல இருக்கலாம், 18. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்தி வச்சிருந்தானா, பின்னால சொல்றாங்க ஹதீஸ்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அல்லாஹ் அவ்வளவு ஹிக்மத்தை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்குன்னா அவங்க 1200 ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சிருக்காங்க. இத்தனை ஹதீதுகளும் எல்லாமே மசாயில்கள் சம்பந்தப்பட்டது. மசாயில்கள் என்ன? சட்ட திட்டங்களை சம்பந்தப்பட்டது. இப்போ மற்ற ஹதீஸ்கள்லாம் சிறப்பை சம்பந்தப்பட்டதா இருக்கு. இது ஜும்மாவுடைய ரசூலா இந்த மாதிரி சிறப்பு சொல்லிருக்காங்க, இது திக்ருடைய சிறப்பு, இது ரமலான்ல நோன்பு இருந்தா எவ்வளவு சிறப்பு. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரிவாயத் செய்த எல்லா ஹதீஸ்களும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? சட்டதிட்டம். எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்ல இருக்கும்போது அங்க உள்ள சஹாபி பெண்மணிகள் வருவாங்களா, அவங்களுடைய ஒரு பெண் வருவாங்களா, ஆயிஷா எங்களுக்கு வந்து என்ன இருக்குது, 15 டேஸ் 17 டேஸ் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு மென்சஸ் வருது, சோ இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு யார்கிட்ட தான் வந்து கேட்பாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட தான் வந்து கேட்பாங்க. சோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, நீங்க போய் இன்னைக்கு நம்ம பிளட் டெஸ்ட் பண்றோம்ல, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க போய் நாளைக்கு வரும் பொழுது நீங்க அந்த பஞ்சில அந்த ரத்தத்தை இது பண்ணிட்டு வாங்க, அந்த பஞ்சை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த பெண்மணிகள் அப்படி செய்யும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இது நோய், இது மென்சஸ் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தை கொடுத்தாங்க. அந்த ஆயிஷாவையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? சோதிச்சான். எப்படி சோதிச்சான்? சஃப்வான் இப்னு முஅத்தல் அப்படிங்கிற ஒரு சஹாபியோட இப்போ இந்த உலகத்துல நம்ம இப்போ சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், இன்னாருடைய மனைவி கொஞ்சம் வாய் ஓவரா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன நமக்கு கோபம் வரும், அப்படிதானே? ஆனா ஆயிஷா ஏன்னா அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் வைக்கணும், அப்படிதானே? நாளைக்கு யாரும் எதுவுமே கிளைம் பண்ணிட கூடாது, அதனால எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எக்ஸாம்பிளா வச்சா. எப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட ஒரு சஹாபிய கம்பேர் பண்ணி வச்சு சஃப்வான் இப்னு முஅத்தல் அப்படிங்கிற ஒரு சஹாபியோட அவங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி தப்பா நடந்துட்டாங்க அப்படி இந்த விஷயத்தை ஜோடிச்சவன் யார் அப்படின்னா ஒரு முனாஃபிக். எப்படின்னா ஒரு விஷயம் இத கவனிக்கணும், ஏன்னா இது குர்ஆன்ல உள்ளது. குர்ஆன் ஆச்சரியமான விஷயங்களை பத்தி பேசக்கூடியது. இந்த குர்ஆன்ல யாரெல்லாம் விஷயங்களை ஜோடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரத்த தெரியாது. ஒருத்தங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் குர்ஆனுடைய நுட்பங்கள். ஒருத்தங்க நல்லா ஜோடிச்சு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால பறக்க முடியாது. யாரெல்லாம் பறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஜோடிக்க தெரியாது. அதனாலதான் இது ஒரு எக்ஸாம்பிளா இந்த ஹதீஸ் வல்லுநர்கள் அந்த ஆயத்துக்குலாம் எழுதும்போது சொல்றாங்க, இந்த முனாஃபிக் தான் என்ன செஞ்சான், இந்த விஷயத்தை ஜோடிச்சான். ஆனா பரப்பினவர்கள் யாரு? பத்ர் சஹாபாக்கள். முனாஃபிக்னா யாரு? ஒரு நயவஞ்சகன், ஒரு காஃபிர் ஜோடிச்ச விஷயத்தை யாரு பரப்புறாங்க? பத்ருடைய சஹாபாக்கள் பரப்புறாங்க. சோ இந்த ஒரு எந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் பாருங்க. இதே போலதான் இன்னைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது, முஸ்லிம்கள் மீது ஏதாவது ஒரு அவதூறு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இதை ஏற்படுற வைக்கிறது ஒரு காஃபிராக இருக்கும், இல்ல ஒரு முனாஃபிக்காக இருக்கும். இத பரத்துறது யாராதான் இருப்பாங்க? முஸ்லிமா தான் இருப்பாங்க.
சோ இதுதான் வந்து அல்லாஹ் தஆலா, ஏன்னா குர்ஆன்ல உள்ள ஒரு வார்த்தையுமே அது பொய்யாக இல்ல. அதனால முனாஃபிக்குகள் என்ன செய்றாங்க, அத கிரியேட் பண்ணி விடுறாங்க. பத்ருடைய சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, 2 சஹாபி இத பரதுறாங்க. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. சோ அவங்களுக்கு தெரியாது என்ன வெளியில நடக்குதுங்கிறது. ஆயிஷா ஆனா ரசூலுல்லாஹ் நார்மலா நடந்துட்டு இருக்காங்க. நாட்கள் செல்ல 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 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிருங்க. அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏதோ ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட இப்படிலாம் பேச மாட்டாங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப அவங்க ரொம்ப, ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை அப்படிதானே. இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைங்க ஒரு 8, 9, 10 வயசு 18 வயசுனா எந்த அளவுக்கு இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சென்சிட்டிவா இருந்தாங்க. சென்சிட்டிவா இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டு, இப்போ நீங்க என் மேல ஒரு டிராப் அளவுக்கு நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இருக்கல, நான் கொஞ்ச நாள் என்னுடைய வாப்பா வீட்டுல போய் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கேட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, என்ன செய்யணும், எவ்வளவு கோபம் இருந்தாலும் அனுமதி கேட்டுட்டு தான் வெளியில போகணும். எக்காரணத்தை கொண்டும் எந்த அளவுக்கு சந்தேகம் வந்தாலும் அனுமதி இல்லாம வெளியில் செல்ல கூடாது. சரியா? சரி, அனுமதியோட அவங்க வெளியில போனாங்க. வீட்டுல அழுதுட்டே போறாங்க, சின்ன பொண்ணு தானே. சோ போய் அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அழுறாங்க. சோ அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்க வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தானே. சோ அவங்கள்ட்ட கேக்குறாங்க, வாப்பா நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுங்க. சோ எல்லா பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா யாருக்கும் ஏற்படுத்த கூடாது. ஆனா இந்த கிரிட்டிக்கலான நிலைகள் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நான் எந்த முகத்தை வச்சு போய் பேசுவேன்? ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு 21 நாட்களாக வஹி வருது, வந்துகிட்டே இருக்கு. ஆனா இது சம்பந்தமா ஒரு ஆயத்து கூட இறங்கவே இல்ல. சோ இப்போ வஹியே வரலன்னா கூட நம்ம எதிர்பார்க்கலாம், அடுத்த வஹி நமக்காக தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய விஷயத்துல நான் வஹி வரல, ஆனா மத்த விஷயங்கள்ல வஹி என்ன செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்க்கு வந்துகிட்டே இருக்கு. சோ ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப வருத்தமாக ஆயிருது. அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா அவங்களுடைய சர்வன்ட் கேர்ள், அவங்க வீட்டுல ஒருத்தங்க வேலை செய்யறாங்க, அவங்க பேர் பரீரா. சோ அந்த பரீரா அந்த பெண்கிட்ட போய் கேக்குறாங்க, பாருங்க இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். பரீரா அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க, பரீரா என்னுடைய மனைவி ஆயிஷாவை பத்தி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு வெளியில பேசிட்டு இருக்காங்க, இத பத்தி உன்னுடைய கருத்து என்ன, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போது அந்த பரீராங்கிற பெண் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம 5 பேர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். இத மாதிரி நம்ம இருக்கிறோமாங்கிறதையும் நம்ம கவனிக்க போறோம். சரி, இந்த பரீராங்கிற பெண் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, யார ரசூலுல்லாஹ். அந்த ஆயிஷா எப்படிப்பட்ட பெண் தெரியுமா, அவங்க வந்து மாவு கலப்பாங்க. அந்த 2 பேரும் சப்பாத்தி சுடுறதுக்காக மாவு கலக்குவாங்க. கலக்கும் போதே அவங்களுக்கு டயர்ட் ஆயிரும், கம்பள சாஞ்சு தூங்கிடுவாங்க. இந்த மாவு எல்லாம் எது வந்து சாப்பிட்டு போயிரும், மதீனா உள்ள ஆடுகள்லாம் வந்து சாப்பிட்டு போயிரும். எழும்பி பார்ப்பாங்க, மாவு காலியா போயிரும், இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு இவங்க எப்படிப்பட்டவங்க, பலஹீனமானவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன்னா அவங்களுக்கு வயசு அவ்வளவுதானே, அவங்களுக்கு ஒரு 10-15 வயசு. சோ அந்த அளவுக்கு அவங்க பலஹீனமானவங்க. இவங்களால இது எண்ணி கூட பார்க்க முடியாது. அதே போலவே நம்மளுடைய வாழ்க்கையில மத்தவங்களை பத்தி ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய தன்மைகள், அவங்கள்ட்ட இருக்கிற ஆக மிருதுவான தன்மை என்ன அப்படிங்கறத வச்சுதான் பேசணும். யார பத்தி பேசினாலும் சரி. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு விஷயம் வருது, நாவடக்கம். சோ அத பத்தி நம்ம பேசலாம். சோ ஆக மிருதுவான விஷயத்தை பத்தி அவங்க பேசினாங்க. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரளவு ஆதரவா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. போய் தன்னுடைய இன்னொரு மனைவியான ஜெய்னப்ட்ட கேக்குறாங்க, ஜெய்னப் இந்த மாதிரி ஆயிஷாவை பத்தி பேசி நடக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறத பார்த்துட்டு ஜெய்னப் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆயிஷா இப்படிப்பட்ட பெண்ணே இல்ல. அவங்க யாரு, ஜெய்னப் அப்படிங்கறவங்க ஆயிஷாவுடைய அவங்க என்ன சொல்றது, அந்த இன்னொரு வைஃப் அப்படிதானே. இப்ப 2 வைஃப்னா எந்த அளவுக்கு சண்டை வரும். இதுலயுமே ஒரு ஒற்றுமை அல்லாஹ் தஆலா. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது இதுல ஒரு கருத்து மட்டும் இருக்காது. இதை எழுதுற வல்லுநர்கள் சொல்லுவாங்க, இது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு ஆழமான கருத்து இருக்கு. சோ இவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அவங்க மூட்டி கொடுக்கல, அவங்க இப்படித்தானே சொல்லல. ஏன்னா அவங்க சொல்லிருக்கலாம், அவங்க சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, ஆயிஷா அப்படிப்பட்ட பெண்ணே இல்ல. ஒரே வார்த்தையில க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி,
இதையும் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கடுத்து போறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் அவங்க யாரு? மருமகன், அப்படிதானே? மருமகன்கிட்ட போய் மாமா கேக்குறாங்க, யா உஸ்மான், ஆயிஷா பத்தி இந்த மாதிரி என்னுடைய மனைவியை பத்தி பேச்சு நடக்குது, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ உஸ்மான் என்ன சொல்லிருப்பாங்க? வாங்க சொல்லிடுவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. வேற ஐஷா நல்லவங்க சொல்லிருப்பாங்க. சரி, வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பாங்கல்ல, என்ன சொல்லிருப்பாங்க? ஆனா தன்னுடைய மனைவியை பத்தி மத்தவங்கள்ட்ட கேட்க கூடாது, தனக்கே வந்து தெரியும் தன் மனைவி இப்படிப்பட்டவள் அப்படின்றது சஜஷன். உஸ்மான் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொல்றாங்க? யார சொல்லலாம், இது மாமி, ஏன்னா அவங்களுக்கு மாமி மாமா, அப்படிதானே? இது மாமி மாமாவோட பிரச்சனை, இத பத்தி நான் எதுவுமே கருத்து சொல்லல. இப்படிதான் ஒரு மருமகனும் ஒரு மாமனாரும் இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலில என்ன வரும்? ப்ராப்ளம் வரும். இதே போலதான் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, இவங்களுக்கு அக்காவுடைய ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன சொல்லணும்? இங்க வாங்க, இது உங்களுடைய ப்ராப்ளம், நீங்க ஆச்சு, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆச்சு. இதே போலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உள்ள விஷயம், நான் அதுல எதுவுமே கருத்து சொல்ல விரும்பல, நீங்க இத மிச்சம் நல்லமா ஹேண்டில் பண்ணிக்குவீங்க, என்ன விட உங்களுக்கு என்ன செய்யும், எல்லாமே தெரியும் அப்படின்னு என்ன சொல்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீட் ஆன்சர் சொல்றாங்க. இதே போலதான் நம்ம மற்ற குடும்பத்திற்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்வால்வ் ஆக கூடாது. அது ஈவன் நம்ம அக்காவுடைய தங்கச்சியுடைய அண்ணன் தம்பி யாருடைய ஃபேமிலில கூட நம்ம இன்வால்வ் ஆக கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கே ஒரு ஹிதாயத்தை கொடுத்து அவங்க பேசி தீர்த்துக்கலாம், அப்படிதானே? சரி, இன்னொரு அடுத்து போறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய இன்னொரு மருமகன்ட்ட போறாங்க. ஆனா இந்த ஒரு எப்பவுமே பாருங்க, இந்த நாக்க வச்சுதான் எல்லாமே, இந்த உலகமே இந்த நாக்க வச்சுதான். ஆனா அல்லாஹ் தஆலா மீது சத்தியமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்த விதமான கெட்ட எண்ணமும் அவங்க மனசுல வைக்கல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஒரு கருத்து தான் இன்னைக்கு இஸ்லாமுடைய சமூகமே பிளவுபட்டு இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் தஆலா அதை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு, சரியான ஹேண்டில் பண்றதுக்கு அந்த சரியான வார்த்தையை அல்லாஹ் தஆலா எல்லா உலமாக்களுடைய நாக்களையும் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க, இந்த ஐஷாவை விட்டா உங்களுக்கு வேற பெண்ணி கிடைக்கலையா? ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் சொன்னாங்களே தவிர இந்த வார்த்தையை அவங்க என்ன சொல்லல, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது உள்ள வெறுப்பினாலோ அவங்க மீது உள்ள கடுப்பினாலோ அவங்க சொல்லல. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு ஷியா சுன்னி இஸ்லாம் ரெண்டா பிளந்து கிடக்குதுல்ல, இந்த ஒரு வார்த்தைக்காக தான். பாருங்க, அவங்களுடைய நாவை தான், அந்த நாவை பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயமுமே இருக்கு. அவங்க இந்த வார்த்தையை சொன்னதுமே முனாஃபிக்குகள் இத கையில எடுத்துட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு சியா முஸ்லிம் சுன்னி முஸ்லிம் இன்னைக்கு ஈராக் ஈரான்ல எவ்வளவு பேர் சாகுறாங்க. எல்லாமே இந்த ஒரு நாள். அதனால நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எந்த இதெல்லாமே முனாஃபிக்குகளுடைய வேலையே தவிர இது முஸ்லிம்களுடைய வேலை இல்ல. ஆனா பரத்துறது யார் தான்? முஸ்லிம்கள் தான். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, முனாஃபிக்குகள் என்ன செய்றாங்க? ஒரு விஷயத்தை எடுத்து விடுறாங்க, முஸ்லிம்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்குது. சோ அதுக்கு அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நேரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போறாங்க. யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு? அவங்க இன்னொரு என்ன சொல்றது, அவங்களுடைய மகளை கட்டி கொடுத்திருந்தாங்கன்னா சம்பந்தியா இல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணு அவங்களுடைய நண்பனா இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளை அவங்க கட்டி கொடுத்திருந்தாங்க. சோ மாமனார் கரெக்ட். சோ இப்படி இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கரெக்ட்டா யூஸ் பண்ணாங்க அவங்களுடைய நாக்க. அல்லாஹ் தஆலா வரிசையா 14 ஆயத்தை இறக்கி வச்சாங்க. சோ என்ன சொன்னாங்கன்னா, யார சொல்லதா, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு விபச்சாரிய திருமணம் முடிச்சு கொடுக்கவே மாட்டான். சோ அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உங்களுக்கு ஒரு விபச்சாரியை திருமணம் முடிக்க மாட்டான். இது கண்டிப்பா இட்டு கட்டப்பட்ட ஒரு பொய். இந்த ஒரு வார்த்தை அர்ஷ தட்டி வரிசையா 14 ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இறக்கி வச்சா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சுத்தமானவங்க, அவங்க பரிசுத்தமானவங்க, அவங்க எந்த ஒரு பாவமும் செய்யல, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்களுடைய வார்த்தையினுடைய ப்ரொனன்சியேஷன், அவங்களுடைய வார்த்தையினுடைய அழகை வச்சுதான் அர்ஷ தட்டுது, அப்படிதானே?
சோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நாவை பிரயோகித்தோம்னா நம்மளுடைய எப்படி அர்ஷில இருந்த ஆயத்து ரசூலுல்லாஹ் இறங்குனது போல நம்ம எங்க போய் ரீச் ஆகலாம்? சொர்க்கத்துக்கு போய் ரீச் ஆகலாம். எதை வச்சு? நம்மளுடைய நாவை வச்சு. இந்த ஒரு நாக்கினால நம்ம கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற எந்த அமலுமே செய்ய வேண்டாம். இந்த நாக்கை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம்னா எல்லா அமலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த நாவை 24 மணி நேரம் முடிகிற வரையும் நம்ம இபாதத்துல வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான பாவங்களும் நம்ம செய்ய மாட்டோம். சரி, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பாருங்க, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை வந்துச்சு. அப்படிதானே? ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்புறம் வரிசையா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தினித்தனம் செஞ்ச ஒரு விஷயமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளங்கினாங்க. சோ ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. அந்த பழக்கம் எல்லா பெண்கள்கிட்டயுமே இருக்கணும். எப்படிப்பட்ட பழக்கம் அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, யாராவது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க உடனே அதுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய சர்வன்ட் கேரோட பரீரா ஏதாவது அவங்க வீட்டுல செஞ்சு பக்கத்து வீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னா, கொடுத்துட்டு வந்து அந்த பரீராவை சொல்லுவாங்கன்னா, நீங்க வெளியில உட்காந்து என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஏன்னா அவங்க ஏதாவது அல்லாஹ் தஆலா ஐஷாவுக்கு கூலி வழங்குவானாக அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அவங்க இந்த பரீரா வந்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இவங்க இந்த மாதிரி துவா செஞ்சாங்க உங்களுக்குன்னு. உடனே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க? உட்கார்ந்து அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி கூலி தருவானாக அவங்களுக்கும் துவா செஞ்சுப்பாங்க. சோ இந்த துவாக்கு துவா ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆனா இவங்க கொடுத்த அந்த பண்டத்தின் அந்த ஒரு பொருள் வந்து மீதமாக இருக்குது. அப்படிதானே? சோ இத போலவே அவங்க யார் தனக்கு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு மறு பதில் உதவியாக அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மட்டும் அவங்க இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை சொன்னதன் காரணமாக இவங்களுக்கு எந்த விதமான உதவியும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்யவே இல்லை. இது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனசுல ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருந்து வந்தது. நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த நியத்தின் காரணமாக பாருங்க, ரசூலுல்லாஹ் இறந்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து, அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறக்கும் பொழுது அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அதாவது அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த ஷஹீதாய் அவங்களுக்கு ரூஹ் போகுது. அந்த நேரத்துல தன்னுடைய மகன் அழைச்சு கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வாங்க, நீங்க போய் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்னன்னு கேட்கணும்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே எங்க அடக்கிருக்காங்க? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ரூம்ல தான் அடக்கிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வையும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ரூம்ல தான் அடக்கிருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் எங்க அடக்கிருக்காங்க? ஏன்னா எதனால வந்து மதீனால ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ரூம்ல அடக்குனாங்க அப்படின்னா, நபிமார்களுக்கு வந்து ஒரு சட்டம் உண்டு. என்னன்னா, அவங்க எங்க இறந்தாங்களோ அங்கேயே அவங்கள இது பண்ணிப்பாங்க. சோ அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க ஐஷா அவங்கள்ட்ட, எனக்கு வந்து என்ன செய்யணும்? எனக்கு என்னுடைய ரசூலுல்லாஹ் என்னுடைய நண்பர்களான 2 பேருக்கு பக்கத்துலயும் எனக்கு அடக்குறதுக்கு அது யாருடைய வீடு? ஐஷா அவங்களுடைய வீடு. சோ எனக்கும் அந்த இடத்துல வேணும். சோ இத கேட்ட உடனே ஐஷா ரலியல்லாஹு அழுதாங்களா. அல்லாஹ் தஆலா நான் கேட்ட துஆக்கு அல்லாஹ் பதில் அளிச்சிட்டான். இன்னைக்கு நான் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன்? பதிலாக அவங்க செஞ்ச ஒரு உபகாரத்துக்கு நான் இன்னைக்கு அவங்களுக்கு பதிலாக நான் உபகாரம் அளிச்சிட்டேன். நான் என்ன செஞ்சிட்டேன்? உங்களுடைய வாப்பாவை தாராளமாக வந்து என்ன செய்ய சொல்லுங்க. அது பாருங்க, ஒரு வார்த்தை. அவங்க எங்க இன்னைக்கும் நம்ம மதீனாக்கு போனோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு அருகில யார் இருக்காங்க? அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னும் இருக்காங்க. எதனால? அவங்க பேசின ஒரு வார்த்தைனால. அந்த ஒரு வார்த்தை தான். அதே போலவே ஒரு இஸ்லாமிய பெண்மணி நம்மளுடைய அவங்க என்ன செய்யாங்க? பொறுமையை மேற்கொண்டு, அப்படித்தானே? அவங்க என்ன செய்யல? சண்டை போட்டு போகல. அப்படித்தானே? ஐஷா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க? பொறுமையா அவங்களுடைய தந்தை வீட்டுக்கு போய் அவங்க பொறுமை தான் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்களே தவிர, இவ்வளவு விஷயம் நடக்கிற வரையும் அவங்க கோபப்பட்டோ அவங்க எதுவுமே எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. சோ இந்த பொறுமைக்கு மனுஷன் என்ன செய்யணும்? சோதனை வரக்கூடிய நேரங்கள்ல பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், நான் நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு டைம்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா பெண்கள், அவங்களுடைய சஹாபா பெண்மணிகள்ல, சஹாபி பெண்மணிகள்ல நிறைய பேர்களை சொர்க்க பெண்மணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல சில குணங்கள் இருக்குது. அந்த குணத்தை மட்டும் நான் இன்னைக்கு எடுத்து சொல்றேன். என்ன குணம் அப்படின்னா, ஒரு பெண் சாலிஹான, முதல்ல ஒரு பெண் சாலிஹான ஒரு பெண்ணா இருக்கணும். அப்புறம் சாலிஹான ஒரு தாயாக இருக்கணும். சாலிஹான ஒரு பெண் அப்படின்னா இவளுக்கு என்ன குணம் இருக்கணும்னா 2 விஷயம் இருக்கணும். 1 இல்ம் இருக்கணும், 2 அமல் இருக்கணும். இல்மி எந்த சோ ஒரு சாலிஹான பெண்களுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? அமல். சரி, இல்ம்னா என்ன? அமல்னா என்ன? இல்ம்னா அதனுடைய அறிவு.
அப்படிதானே? கல்வினா இல்ம, கல்வி, அதாவது அதனுடைய இப்போ ஒரு விஷயம், இந்த விஷயத்தை செஞ்சா நல்லது அப்படின்ற ஒரு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கல்வி, அப்படிதானே? சோ அது தெரியணும், ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது அமல், அதன்படி அமல் செய்யணும், நடக்கணும். சோ இந்த ரெண்டு தான். எந்த அளவுக்கு சஹாபி பெண்மணிகள் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாடும் சமைச்சாங்க, 3 ஜுஸும் முடிச்சாங்க ஒரு நாளைக்கு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு நம்ம சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு எத்தனை பேர் எத்தனை ஜுஸும் முடிக்கும் ஒரு நாளைக்கு? சோ அதனால ஒரு சாலிஹான பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இல்மு இருக்கணும்? இல்மும் இருக்கணும், அமலும் இருக்கணும். சரி, இப்போ ஒரு சாலிஹான தாய்க்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, எப்படி அவளுக்கு இல்மும் அமலும் இருக்குதோ அதே போலவே தாய் அப்படின்னா அவளுடைய குழந்தைகளுக்கு இந்த இல்மு கொடுக்கிற ஒரு தகுதியும் இருக்கணும், அமல் செய்யக்கூடிய ஒரு தகுதி இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வரோம். அவங்களுக்கு ஏன் நம்ம கூட்டிட்டு வரோம்னா, அவங்களுக்கு அரபி தெரியணும். அவங்க இது வந்து எது சம்பந்தப்பட்டது? சோ இல்மும் புகட்டணும், ரெண்டாவது அமலும் புகட்டணும். அமல் புகட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள அந்த செயல் எங்க இருந்தா அவங்க செய்வாங்க. இல்ல, எந்த அளவுக்கு நான் உதாரணம் சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷனை நம்ம அமைச்சு கொடுக்கணும். வீட்டுலதான் செய்வாங்க, அதற்குரிய சூழ்நிலைகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். இப்ப சுபூனுடைய தொழுகை எல்லாத்தையும் தொழுக வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து குர்ஆனை ஓத வைக்கிறது, அதுக்கப்புறம் திக்ர் மஜ்லிஸ்ல உட்கார வைக்கிறது. சோ இத மாதிரி எப்படி அந்த இல்மும் அமலும் ஒரு சாலிஹான ஒரு பெண் செய்வாளோ, அதே போலவே சாலிஹான தாயாக இந்த இல்மையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த அமல் செய்யக்கூடிய சிச்சுவேஷனையும் அமல் செய்யக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டையும் அந்த பெண்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய் எடுத்து நடக்கணும். எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல உம்முல் ஃபலில் இருந்தாங்க. அவங்களுக்கு 10 குழந்தைகள் இருந்தாங்க. 10 குழந்தைகளுடைய தாயாக இருக்கிறவங்க, ஒரு கம்யூனிட்டியுடைய, உலக நாடுகளுடைய தாயாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய 10 குழந்தைகளையும் நீங்க 10 இடத்துல போய் இஸ்லாத்தை பரப்புங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அவங்க பிற்காலத்துல சொல்றாங்க, நான் ஒரு குழந்தை, எனக்கு 10 குழந்தை, ஆனா நான் ஒரு குழந்தையுடைய ஜனாசாவை கூட பார்க்கல. ஏன்னா ஒரு குழந்தை நார்த் ஆப்பிரிக்கால அடக்கப்பட்டிருக்கு, இன்னொரு குழந்தை யமன்ல அடக்கப்பட்டிருக்கு, இன்னொரு குழந்தை யன்புல அடக்கப்பட்டிருக்கு, இன்னொரு குழந்தை டமாஸ்கஸ். இந்த மாதிரி இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கேன்னா, என்னுடைய குழந்தைகளை மார்க்கத்துக்காக அழைச்சி விட்டுருக்கேன். சோ அந்த மார்க்கத்தினுடைய அங்க சொல்லி கொடுத்த அந்த ஒவ்வொரு இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்க பரத்துனாங்க பாத்தீங்களா. சோ இதன் காரணமாக இன்னைக்கு நான் 10 குழந்தைகளுடைய தாயில 10 நாடுகளுடைய தாய். நான் யாருடைய தாய்? 10 நாட்டினுடைய தாய். சோ அதனால நமக்கு இன்னைக்கு ஒரு 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 குழந்தைய ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், நம்மளுடைய என்னது, ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், ஒரு மேபி ஒரு பைலட், இல்ல ஒரு மேபி அதை விட மறுமைக்காக இந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதுதான் முக்கியம். சோ இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்களா? சோ சரி, சோ எந்த அளவுக்கு இந்த சஹாபா பெண்மணிகள் தங்களுடைய குழந்தைகளை இந்த இஸ்லாத்துக்காக அர்ப்பணிச்சாங்களோ, அந்த அளவுக்கு இஸ்லாமிய தாய்கள், சாலிஹான தாய்கள் என்ன செய்யணும், தங்களுடைய குழந்தைகளை இஸ்லாத்தின் வழியில அனுப்பணும். எந்த அளவுக்குன்னா, ஒரு ஜமாத் இருக்குதுன்னா, ஒரு பள்ளியில ஜமாத் நடக்குதுன்னா அனுப்பி வைக்கணும். உங்களுக்கு இந்த காலத்துல ஜிஹாத் அப்படிங்கிறது, ஏன்னா முஆத் இப்னு ஜபல் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் சீக்கிரம் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எனக்கு டைம் இல்லை கொஞ்சம், ஓகேவா? சரி. சோ முஆத் இப்னு ஜபல் அப்படிங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க இறந்த பிறகு, இது பெரிய ஹதீஸ், நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். சோ நீங்க இறந்த பிறகு நான் இஸ்லாத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. சோ அப்போ ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது முஆத் சொல்வாங்க, நான் ஜிஹாத் செய்யணும், நான் தர்மம் செய்யணும், நான் நோன்பு இருக்கணும். சொல்லுவாங்க, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய நாவை பேணணும். நீங்க உங்களுடைய நாவை பேணுனீங்கன்னா எனக்கு அப்புறம் நீங்க சலாமத்தா இருப்பீங்க. சோ இத போலவே ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு சாலிஹான தாய்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஜிஹாதுக்கு அனுப்பணுங்கிற தேவையில்லை. என் குழந்தைய ஜிஹாதுக்கு அனுப்பணுங்கிற தேவையில்லை. அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், அவங்களுடைய நாவினுடைய தன்மையையும், அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் அமல் செய்வது. எந்த அளவுக்கு நம்ம இல்மு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அமல் செய்யணும். எப்படின்னா, உம்மு சுலைம் அவங்களுடைய ஒரு மகன் இருந்தாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடைக்காக அவங்க அனுப்பி வச்சாங்க. ஏன்னா அந்த ஒரு பரக்கத்தின் காரணமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்துல சொல்றாங்க, அவங்க 100 வருஷம் வாழ்ந்தாங்க, 80 குழந்தை
அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போனாங்கன்னா எங்க அவன் இருந்தான்னா அவன் இல்மோட இருப்பான், அமலோட இருப்பான். இல்மு மட்டும் கொடுத்தா போகாது. இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டோம், அவன் அழகா குர்ஆன் ஓதுறான், இட்ஸ் நாட் இனஃப். இது மட்டும் போதாது, அவன் எங்க இருந்தான்னா அவன் இதெல்லாம் ஒழுங்கா செய்வான். எப்படி பாருங்க, அந்த சஹாபி பெண்மணி தன்னுடைய குழந்தைய கொண்டுட்டு போய் ரசூலா விட்டுட்டாங்க. அவங்களுக்கு இதுதாங்க, அவங்களுக்கு தாய் தானே. இன்னைக்கு நம்ம அனுப்புவோம் நம்மளுடைய குழந்தைய யாருக்காவது பணிவிட செய்யும். ஆனா அந்த தாய் என்ன செஞ்சாங்க, என்னுடைய குழந்தைய ரசூலா நீங்களே வச்சுக்கோங்க. நம்ம அந்த அளவுக்கு செய்யக்கூடிய தாய தேவையில்லை. நம்ம அட்லீஸ்ட் அவர்களை என்ன செய்யணும், எந்த அளவுக்கு இஸ்லாத்துல அவங்க அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க எங்க இருப்பாங்களோ, எங்க இருந்தா அவங்க ஒழுங்கா இருப்பாங்களோ அந்த ஸ்கூல்ஸ்ல, அந்த காலேஜஸ்ல அந்த சிச்சுவேஷன்ஸ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவங்க வீட்டுல வரும் பொழுதும் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை அவங்க என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போலவே இமாம் அந்த காலத்துல வந்த சஹாபாக்கள் எல்லாருமே ஒரு தாய், ஒரு குழந்தைக்கு ஒரு தாயாக இருந்ததுல ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு தாயாக இருந்திருக்காங்க. அதே போலவே நம்மளும் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடாது, ஒரு கம்யூனிட்டிக்கு தாயாக இருக்கணும். எப்படின்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிதானே. இன்னைக்கு எத்தனை பேர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த மதுஹபை பின்பற்றுறோம். அவங்களுடைய தாய் ஷாஃபி, அவங்களுடைய தாயை பாருங்க, அவங்க ஒரு பையனுக்கு தாய் இல்ல, அவங்க ஒரு சமூகத்திற்கு தாய். அப்படிதானே. அவங்க ஷாஃபி அப்படிங்கிற ஒரு மதுஹபிற்கு தாய். அப்படிதானே. ஹனஃபி மதுஹப் புகாரி இமாம் எடுத்துக்கோங்க, புகாரி இமாமுடைய தாய் ஒரு புகாரி இமாமுடைய தாய் இல்ல. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுறாங்களோ எல்லாத்தினுடைய தாய். அதனால அந்த சஹாபாக்கள் பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க, ஒரு குழந்தைக்கு தாயாக. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு 5 குழந்தைகளுக்கு தாயாக, ஒரு 3 குழந்தைகளுக்கு தாயாக முடிச்சிடக்கூடாது. எப்படி இருக்கணும், ஒரு கம்யூனிட்டியுடைய தாயாக இருக்கணும். நாளைக்கு அந்த குழந்தைகள் ஒரு உலமாகவும் ஆலிமாகவும் ஹாஃபிஸாகவும் மாறி அவங்க 10 பேருக்கு எடுத்து சொல்லி அந்த கம்யூனிட்டிக்கு நீங்க ஒரு தாயாக இருக்கணும். சோ அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நம்ம எங்க போயிடலாம், இந்த சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும், இழுத்துட்டு போயிரும். அப்படிதானே. இன்னைக்கு நம்ம பின்பற்றுற ஒவ்வொரு ஹனஃபி ஷாஃபி மதுஹபினுடைய நன்மைகள் அந்த இமாமுக்கு இருந்தாலும் அதனுடைய தாய்க்கு எவ்வளவு நன்மை இருக்கும். அப்படிதானே. சோ அதனால எல்லா விஷயத்தையும் ஒரு கடைசி ஒரு விஷயம், ஹன்சா ரலியல்லாஹு அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு 4 மகன்கள். இந்த 4 மகன்களையும் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க போருக்கு போங்க, நீங்க போருக்கு போய் நீங்க ஷஹீதா இருங்க, திரும்பி வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இவங்க என்ன செய்யறாங்க, ஏன்னா அந்த காலத்துல இஸ்லாத்துக்கு பரப்ப வேற வழி இல்லை. இந்த காலத்துல நம்ம எந்த மீடியாவையாவது எடுத்துக்கலாம். கடைசி என்ன ஆச்சு, போர்ல இந்த 4 பேருமே ஷஹீத் ஆயிட்டாங்க. வந்து சொன்ன உடனே ஒரு தாய் என்ன சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி தான சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இந்த குழந்தைகள் 4 பேரையும் நான் மறுமை நாள்ல கியாமத்துல அந்த கியாமத்தினுடைய நிழல்ல நான் என்ன செய்வேன், இவங்க எல்லாத்தையும் நான் சந்திப்பேன். சோ அப்படிப்பட்ட ஒரு தாயாக நான் என்ன செய்வேன், இருப்பேன் அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு தாய்களும் நீங்க எல்லாருமே ஒரு தாயா இருக்கீங்க. எல்லாருமே ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு தாயாக எல்லாம் நல்லா ஜெயிச்சாங்க. நம்ம அனைவரையும் வாக்குதவன அஸ்ஸலாமு அலைக்கும்.